கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருநாவலூர் அடுத்த கூவாகம் கிராமத்துல புகழ்பெற்ற அருள்மிகு கூத்தாண்டவர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் ஒன்று கூடும் இந்த ஆண்டின் சித்திரை திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியோட வெகு விமர்சையா ஆரம்பமாகிருக்கு. இந்த திருவிழா அடுத்த 15 நாட்களுக்கு அப்புறமா பல சடங்குகளோட நடக்க இருக்கு. முதல் விழாவா பந்தலடியில காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடக்கும். ஏப்ரல் 27ஆம் தேதி சாயந்தரம் கம்பு நிறுத்துதல் நடக்கும். அன்னைக்கு உள்ளூர் கிராம மக்கள் கூத்தாண்டவரை கணவரா கருதி தாலி கட்டிப்பாங்க. ஏப்ரல் 28 அன்னைக்கு சாயந்தரம் சுவாமி திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சி நடக்கும். இதுக்காக தமிழகம் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மணப்பெண் கோலம் பூண்டு பூசாரி கையால தாலி கட்டிப்பாங்க. இரவு முழுக்க கும்மி அடிச்சு ஆடி பாடி மகிழ்வாங்க. ஏப்ரல் 29 அதிகாலை திருத்தேர் வடம் பிடித்தல் நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ தேர் முக்கிய வீதிகள் வழியா பந்தலடியை அடையும். விழாவின் உருக்கமான பகுதியாக கருதப்படுவது அரவான் பலியிடுதல் நிகழ்வு. தேர் பந்தலடியை அடைஞ்சதுமே மகாபாரத போர்ல அரவான் பலியானதை நினைவு கூறும் வகையில சடங்குகள் நடக்கும். தங்கள் கணவரான அரவான் போர்ல இறந்துட்டதா கருதி திருநங்கைகள் ஒப்பாரி வச்சு அழுது புலம்புவாங்க. பின்னாடி பூசாரி கையால வளையல்களை உடைச்சு தாலியை அறுத்து பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள்ல நீராடி வெள்ளை புடவை அணிஞ்சு விதவை கோலம் பூணுவாங்க. மே 1ஆம் தேதி தர்மர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீர் விளையாட்டோடு சித்திரை பெருவிழா அதிகாரப்பூர்வமா நிறைவு பெறும். இந்த விழாவுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பா பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. கூவாகம் கிராமமே இப்போ தற்போது விழா கோலம் பூண்டிருக்கு.